அமெரிக்க போர் விமானம் ஈராக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அமெரிக்காவினுடைய விமானமானது நேற்று ஈராக்கிற்கு மேலே விழுந்ததில் அங்கு அந்த விமானத்தில் இருந்த 4 பேர் உயிரிழந்ததாக தற்பொழுது அமெரிக்காவினுடைய சென்ட்ரல் கமாண்ட் ஆனது அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஈராக் மேலே பறந்த பொழுது KC-135 என்ற ரக விமானமானது ஏவுகணை தாக்குதலுக்குள்ளாகி விழுந்து நொறுங்கியதில் அதில் இருந்த 6 பேரில் 4 பேர் தற்பொழுது உயிரிழந்துள்ளதாக அமெரிக்காவுடைய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தி இருக்கிற தகவலை மிக முக்கியமாக இந்த விமானம் எதுவுமே தன்னுடைய ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபயரால் பாதிக்கப்படவில்லை என்றும் அதனுடைய விசாரணை என்பது முழுமையாக நடைபெற்று வருகிறது. அதற்கான முழுமையான காரணம் என்ன என்பதை விசாரித்து வருவதாகவும் அமெரிக்காவுடைய சென்ட்ரல் காம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. நேற்று அங்கு ரீஃபியூலிங் செல்வதற்காக எரிபொருளை நிரப்புவதற்காக சென்ற KC-135 என்ற விமானமானது அங்கு ஏற்பட்ட ஒரு திடீரென்ற விபத்தில் அங்கு நொறுங்கியதன் காரணமாக இந்த ஒரு 4 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தற்போது அதிகாரப்பூர்வமான தகவலை அமெரிக்காவானது வெளியிட்டிருக்கிறது. 2 விமானங்கள் அந்த பகுதிக்கு எரிபொருள் நிரப்புவதற்காக சென்றதில் ஒரு விமானம் இந்த வேற நிகழ்வில் நொறுங்கியுள்ளதாகவும் அதிலிருந்த 4 பேர் தற்போது உயிரிழந்ததாகவும் தான் அமெரிக்காவுடைய முதற்கட்ட தகவலான தெரிவித்து. ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலா அல்லது எதனால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது என்பது தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அமெரிக்கா தரப்பில் கூறவில்லை. இருந்தாலும் அந்த விமானத்துடைய தாக்குதலுக்கு தாங்கள் தான் காரணம் என ஒரு செப்பரேட்டிஸ்ட் அமைப்பு ஒன்றினுடைய ஒரு அறிவிப்பும் நேற்று வெளியான நிலையில் அதனுடைய தகவலையும் தற்பொழுது வரை ஈரான் ஆனது உறுதிப்படுத்தவில்லை என்பதையும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் கூற வேண்டும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.